நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளிலே ஒரு சகோதரன் தன் சகோதரனை விட்டு விரண்டோடுவான். தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவாள். அதை போன்று கணவன் மனைவியை விட்டும், மனைவி கணவனை விட்டும், சகோதரன் சகோதரனை விட்டும், இப்படி எல்லோரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று விரண்டோடி விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நாளிலே நாம் சம்பாதித்த செல்வமோ, நமது பிள்ளையோ, நமது மனைவிமார்களோ அல்லது நமது பெற்றோர்களோ எந்த ஒன்றும் பலனளிக்காத அந்த நாளிலே நாம் நோக்கின்ற இந்த நோன்பும், நாம் ஓதுகின்ற இந்த திருமறை குர்ஆனும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி ஃபயகூலு ஸியாம் ஐ ரப்பி இன்னி மனஅத்துஹு அத்-தஆம வஷ்-ஷஹவாத் பின்-நஹார் ஃபஷஃபிஅனி ஃபீஹி. நோன்பு சொல்லும், இறைவா, உணவை உண்ணாமல் இச்சைகளை நிறைவேற்றாமல் பகலுடைய வேளைகளில் இவனை நான் தடுத்து வைத்திருந்தேன். இவனுடைய விஷயத்தில் எனது பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு நமக்காக அல்லாஹ்விடத்திலே முறையிடும். வயக்கூலுல் குர்ஆன், குர்ஆன் சொல்லும், மனஅத்துஹுன் நௌம பில்-லைல் ஃபஷஃபிஅனி ஃபீஹி. இறைவா, இரவிலே இவனை தூங்க விடாமல் நான் தடுத்திருந்தேன். இவனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்யும். யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்யாத அந்த நாளில் இந்த இரண்டு அமல்களும், நாம் நோக்கின்ற நோன்பும், அந்த ரமலானிலே திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதத்திலே நாம் ஓதுகின்ற திருமறை குர்ஆனும் நமக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த இரண்டு அமலையும் நாம் இந்த மாதத்திலே நிறைவேற்றுவோம். குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹுடைய குர்ஆனுடைய அந்த பரிந்துரைக்குரியவர்களாக மறுமையில் நாம் மாற முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக.